இப்ப நண்பர்கள் கேட்டாங்க, என்ன முல்லா எல்லாரும் தலையை தானே வெட்டுவாங்க, நீங்க இந்த காலை வெட்டிருக்கிறீங்க. தலையை தானே எல்லாரும் வெட்டுவாங்க, நீங்க காலை வெட்டி இருக்கிறீங்களே. தலையத்தான் வேற எவனோ நேரத்தோடைய வெட்டிட்டானே. ஆக ஏற்கனவே இறந்துபட்டு போய்விட்ட ஒன்றை தான் இவர் வெட்டி இருக்கிறார். அல்லாஹ் நான் கொடுப்பேன் என்று வாக்களித்ததைத்தான் நாம் கொடுக்க சொல்கிறோம். இரண்டுக்கும் இடையிலே என்ன வித்தியாசம்? எந்த கல்யாண வித்தியாசம் இருக்கு? அல்லாஹ் கொடுக்கிறேன்னு சொல்றான், அதை கொடு என்று நாம் சொல்லுகிறோம். அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? கொடுப்பான். ஏன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொன்னார்கள்? அருமையானவர்களே, சிந்தித்து பார்க்கணும். அந்த கருணை நபியினுடைய கிருபையை நீங்கள் பாருங்கள். நாளை மறு உலகத்தில் ஒரு மனிதனை, இந்த உம்மத்தை சார்ந்தவனை நரகத்திற்கு இழுத்து செல்லப்படும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். ரப்பே, இவன் எனது சமூகத்தை சார்ந்தவன், விட்டுவிடு, மன்னித்து விடு, பாவம் போய்விட்டு போகட்டும், அவனை மன்னித்து விடு, நரகத்திற்கு அனுப்பாதே என்று மன்றாடுவார்கள். அல்லாஹ் சொல்வான், நாயகமே, நீங்கள் கேட்டதையெல்லாம் அள்ளி அள்ளி தந்தேன், எதையும் நான் தரவில்லை. இர்ஃபா ரஅஸக யா முஹம்மது ஸல் துஅத என்று புகாரி சொல்லி காட்டும். தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள், தருகிறேன், கேட்கள் தரப்படும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லியதற்கு பிறகு அல்லாஹ் அள்ளி வழங்குகிறான். ஷஃபாத்தை 8 வகையாக இருக்கிறது. 8 வகையான ஷஃபாத்துக்கள். அது ஷஃபாத் என்ற தலைப்பில் பேசப்பட வேண்டியவை. அப்படியெல்லாம் நான் உங்களுக்கு அள்ளி வழங்குகிறேன். இவன் பெரிய பாவி, நஷ்டவாளி, சரியான வணக்க வழிபாடுகள் இல்லாதவன், முஃப்லிஸ், எல்லாவற்றையும் இழந்து போனவன், இவனையும் நரகத்தை விட்டு வெளியாக்க வேண்டும் என்று கேட்கிறீர்களே நாயகமே, நியாயமா என்று அல்லாஹ் கேட்ட போது சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன பதில் பாருங்க. சூஃபியாக்கள் இந்த விளக்கத்தை ஆரிஃபீன்கள், ஆஷிகீன்கள் சொல்லி காட்டுவார்கள். ரப்பே, சரி, நீ சொன்னது போன்று அவன் பாவியாக இருக்கிறான், அவன் குற்றவாளியாக இருக்கிறான், நன்மைகளை இழந்த முஃப்லிஸாக இருக்கிறான், எல்லாம் அவனிடத்தில் சரியான நன்மைகள் இல்லை என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவன் எனக்கு நீ வழங்கி இருக்கிறாயே மகாமம் மஹ்மூதா, அதை கொடு என்று உன்னிடத்தில் வேண்டியவர்களில் இவனும் ஒருவன். என்ன கருணை! எனக்காக மக்காமன் மஹ்மூதாவை பாங்கு அதானுக்கு பிறகு பிரார்த்தனை செய்து கேட்டவர்களில் இவனும் ஒருவன். எனக்காக பரிந்துரை பேசிய துஆ செய்த இவனையா நீ போறப் போகிறாய் நரகத்தில்? அல்லாஹ் அப்படி கூலாயிடுவான். அர்ஹமுர் ராஹிமீன், போ சுவர்க்கத்திற்கு. இதற்காகத்தான் வபாதுஹும் மகாம மஹ்மூதாவை அன்றி நாம் கேட்பது வேறு ஒன்று. நாம சொல்லி அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கிறதுங்கிறது இல்லை. சங்கையானவர்களே, அப்படியெல்லாம் உயர்ந்ததை நான் உங்களுக்கு தருவேன். வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. அல்லாஹ் உங்களுக்கு, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு வழங்குவான். ஃபதர்லா, நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள் என்று சொன்ன போது இந்த ஆயத்திற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். ஆயத்துக்கு பதில் சொல்றாங்க. அல்லாஹ் அவங்கள பார்த்து சொல்றான், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. ஆகிரத்தில் சௌஃப யுஅதீக, ஆகிரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தருவான், நீங்கள் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும், பொருந்திக் கொள்வீர்கள், பொருந்திக் கொள்ள வேண்டும் நாயகமே என்று சொன்ன மாத்திரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் என்ன தெரியுமா? லா அர்தா, நான் பொருந்த மாட்டேன் என்கிறார்கள். எதை பொருந்த மாட்டேன்? நாயகமே, உங்களுக்கு அள்ளி கொட்டுகிறேன், சொர்க்கலோகத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அஅலாவில் உங்களை இருத்துகிறேன், வேண்டிய சுகங்களை உங்களுக்கு தருகிறேன், வேண்டிய பாக்கியங்களை உங்களுக்கு தருகிறேன், ஹவுதுல் கௌதரை உங்களுக்கு நான் வழங்குகிறேன், என்ன சிறப்புகள், என்ன சுகங்கள், என்ன சந்தோஷங்கள் உங்களுக்கு வேண்டுமோ அதையெல்லாம் தருகிறேன் என்று சொல்கிறேன். லார்லா என்று குறிப்பிடுகிறீர்களே நாயகமே, இப்படியெல்லாம் உரையாடல் நடந்திருக்க வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஆயத்திற்கு கீழே நீங்கள் தஃப்சீர்களை எடுத்து பாருங்கள். லார்லா, நான் பொருந்த மாட்டேன். இப்படி பொருந்த மாட்டேன் என்று ரப்பிடத்திலே ஒருவர் பேசுவதாக இருந்தால் அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இடையிலே எவ்வளவு நெருக்கம் இருக்க வேண்டும்? பேச முடியுமா? அல்லாஹ் நமக்கு ஏதாவது தர்றேன்னு சொல்றான், எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இவ்வளவு தானான்னு கேட்போம். உனக்கு இவ்வளவு தரம்பா, உனக்கு எவ்வளவு தேவை? 5 கோடி. 5 கோடி என்ன 50 கோடி தரேன். 50 கோடி 500 கோடி ஆக்குனா நல்லா இருக்குமே.
என்றுதான் நாம் கேட்போம். இங்கே தருகிறேன் என்கிறான், வேண்டாம் என்கிறார்கள். லார்லா, பொருந்த மாட்டேன். என்ன காரணம்? காரணத்தையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனது உம்மத்திலிருந்து ஒரு நபர் நரகத்திலே இருக்கும் வரை என்னால் பொருந்து கொள்ள முடியாது என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய விஷயம்! எனது உம்மத்து நரகத்தினுடைய வெப்பத்திலே, வேதனையிலே உழன்று கொண்டு இருக்கும் பொழுது நான் மக்காமன் மஹமூதாவிலும், சுவனத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அலாவிலும், ஹவுலல் கௌதரிலும் நின்று சந்தோஷிப்பதா? அது எனக்கு முடியுமா? அது சாத்தியமா? ரப்பே, அருளையும் இரக்கத்தையும் எனது இதயத்திலே தந்து என்னை மேன்மைப்படுத்தி ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக ஆக்கியதற்கு பிறகு நீ எனது உம்மத்தை சார்ந்தவர்களை நரகத்திலே போட்டு பொசுக்கி எடுக்கும் பொழுது நான் எப்படி சுகமாக இருக்க முடியும்? நீ தரக்கூடிய சுகங்களை சுகிக்க முடியும்? முடியாது ரஹ்மானே என்று பேசுகிறார்கள் என்றால் அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது, நம் மீது, கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாமானியமாக மதிக்கக்கூடியவர்கள், அவர்கள் மீதும் அல்லவா இரக்கம் காட்டுவார்கள். சாதாரண மனிதர் என்று பேசக்கூடியவர்களுக்கு மீதும் அல்லவா அவர்களுக்கு இரக்கமும் கிருபையும் இருக்கிறது. நபிகளுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு அது இல்லை இது இல்லை என்று பேசுபவர்களுக்கும் அல்லவா அவர்கள் கிருபையாக இருக்கிறார்கள். எவ்வளவு கருணை, எவ்வளவு கிருபை! சங்கையானவர்களே, அப்படிப்பட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திலிடத்திலே எதையும் கேட்டதும் இல்லை. நாயகமே, நீங்கள் கேட்கவும் வேண்டாம். உங்க சமூகத்திடத்துல நீங்க எதையும் கேட்காதீங்க, எதையுமே நீங்கள் கேட்க வேண்டாம். லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, இதன் மீது உங்களிடத்தில் எதையும் நான் கேட்க மாட்டேன். இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, ஒன்றை கேளுங்கள் நாயகமே, உங்கள் சமூகத்தை, உங்களுடைய குடும்பத்தை, அல் குர்பா, குர்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை நேசிப்பது, அஹ்லுல் பைத்துக்களை நேசிப்பது என்பதை மட்டும் நீங்கள் கேளுங்கள் என்கிறான் அல்லாஹ். இந்த ஒன்றையாவது நம்மால் கொடுக்க முடியாதா? அந்த ஒன்றிலுமா நமக்கு குறைபாடு? அந்த ஒன்றிலுமா நமக்கு வேதனை? சாதாத்துமார்கள் அஹ்லு பைத்துகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சொல்லுவான். நமது இமாமாகிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக அஹ்லு பைத்துகளை ஆலு முஹம்மதின் முஹப்பத் ஆலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்வும் மினல் குர்ஆன், குர்ஆனின் மூலமாக அது ஃபர்லாக்கப்பட்டது என்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நேசியுங்கள். சாதாத்துமார்களை ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு விதமா சொல்றது உண்டு, ஒவ்வொரு பேர். இந்த ஊர்ல பொறுத்த வரைக்கும் மௌலானாக்கன்னு சொல்லுவோம். மௌலானாக்கன்னு சொல்றது எங்க ஊர்ல இந்த கேரளா பக்கத்துல தங்கள்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஊரினுடைய அமைப்பை பொறுத்தது. ஆக அது என்ன பெயரால் அவர்களை சாதாத்துமார்கள் என்று அழைக்கப்பட்டாலும் சரி, மௌலானாக்கள் என்று அழைக்கப்பட்டாலும் சரி, தங்கள்மார்கள் என்று அழைக்கப்பட்டாலும் சரி, அது யார் எப்படி அழைக்கப்பட்டாலும் அருள் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழிவாறுகளை, குடும்பத்தார்களை நேசிப்பதும் கண்ணியப்படுத்துவதும் நம் மீது தார்மீக கடமை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, அது குறித்த தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நான் விரிவாக பேசுகிறேன். இந்த ஆயத்தை நான் இதோடு நிறைவுபடுத்திக் கொள்கிறோம். ஏன்னா இதற்கான விளக்கத்தை பெருமக்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போறாங்க. குல்லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத், அவங்க சொன்ன விஷயத்திலிருந்து ஒரு துளி. இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுதஹிரக்கும் தத்ஹீரா. அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ் நாடுவதெல்லாம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ, ரிஜ்ஸுக்கு தம்புன்னு எழுதுறாங்க. பாவம் எதுவும் உங்களிலே நிகழ்ந்து விடாமல் பாதுகாப்பதுதான் அல்லாஹ்வினுடைய விருப்பம். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? அஹ்லல் பைத், யா அஹ்லல் பைத் என்ற அர்த்தம். கண்மணி நாயகத்தினுடைய குடும்பத்தினரே, அசிங்கமும் நஜிசும் ரிஜிசும் தன்பும் உங்களிலே ஏற்பட்டு விடாமல் உங்களை கண்ணியப்படுத்துவதே எனது விருப்பம் என்கிறான். அல்லாஹ்வின் விருப்பமே, எஜமானனின் விருப்பமே அதுவாக இருக்குமையானால் அடியார்களினுடைய விருப்பம் வேறு எதுவாக இருக்க முடியும்? அவன் விருப்பம் ஒன்றாகவும்
அடியார்களினுடைய விருப்பம் இன்னொன்றாகவும் இருக்க முடியுமா?